அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இன்று அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். தமிழ் வருடம், அதாவது 40வது வருடமான பிரபவ வருடம் ஆரம்பிக்குது. சித்திரை மாதம் 1ஆம் தேதி. இந்த வருடம் எல்லாருக்கும் நல்லபடியா இருக்கணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். எல்லாருக்கும் நல்ல ஒரு சாதகமான பலனும் வளர்ச்சியும் முன்னேற்றமும் தரா மாதிரி இருக்கணும். ஆனால் இப்போ காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலசர்ப்ப தோஷ கிரக நிலைகள் இருக்கிறதுனால ஆகஸ்ட் மாதம் வரை சில பிரச்சனைகள் இருக்குது. அதுவும் இல்லாமல் சனி பகவான் மீன ராசியிலேருந்து மேஷ ராசிக்கு போய் 2030 வரைக்கும் எல்லா ராசிகளுக்கும் சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வருஷமாக தான் இருக்குது. வளர்ச்சிகளை ரொம்ப பெருசாக எதிர்பார்க்க வேண்டாம். கடின உழைப்பும் கடின முயற்சியும் உங்களோட சுய முயற்சியுமே நாளை கொண்டு போகிறது நல்லது. வருடங்களை கொண்டு போகிறது நல்லது. இது இப்போது சேனலில் உங்கள் ராசி பலன் கேட்கும் போது ராசியை கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்க்கும்போது லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணும்போது ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோஸ் ஒரு சிலருக்கு ஷேர் ஆகிறதுக்கு உதவியாக இருக்கும். உங்களோட ஆதரவுக்கு நன்றி. இப்போது பஞ்சாங்கத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா தேதி பார்த்தீங்கன்னா 14/4/2026 பிரபவ வருடம் சித்திரை மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. திதி பார்த்தீங்கன்னா ஏகாதசி திதி காலையில் 1/7க்கே முடிஞ்சு போடுச்சு. அதுக்கு பிறகு நாள் முழுக்க துவாதசி இருக்குது. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சதய நட்சத்திரம் பகல் 4 மணி வரைக்கும் இருக்குது. அதுக்கு பிறகு பூரட்டாதி நட்சத்திரம் இருக்குது. இப்போது தமிழ் வருடம் பார்த்தீங்கன்னா காலையில் 7:30க்கு ஆரம்பிக்குது. இன்றைய சூரிய உதயம் காலையில் 5:57க்கும் சூரியன் மறைவு மாலை 6:21க்கும் இருக்குது. நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் 7:30 முதல் 8:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலையில் 10:30 முதல் 11:30 வரை, மாலை 7:30 முதல் 8:30 வரை. ராகாலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பகல் 3:15 4:48 வரைக்கும் இருக்குது. யமகண்டம் காலையில் 9:03 10:36 வரைக்கும் இருக்குது. குளிகை பார்த்தீங்கன்னா பகல் 12:09 1:42 வரைக்கும் இருக்குது. இப்போது சதய நட்சத்திரத்தில் செய்யக்கூடிய சுபகாரியங்கள் பார்த்தீங்கன்னா பெயர் சூட்ட, வேண்டுதலுக்காக உணவு வழங்க, பூநூல் கல்யாணம், கல்வி துவங்க, குதிரை வாங்க, சாமி கும்பிட இடம் அமைக்கிறது, நிலம் வாங்க, தொட்டிலில் குழந்தையை விட பயணம் மேற்கொள்ள ஏற்ற ஒரு நட்சத்திரம். துவாதசி திதியும் பார்த்தீங்கன்னா செல்வம் தானியங்கள் மூலியம் வருவாய் ஈட்டுதல், மகிழ்ச்சிக்கான செலவுகள் செய்கிறது, நன்கொடை, நிலையுள்ள மற்றும் நிலையில்லாத செயல்கள் எல்லாமே நல்லதாக இருக்கும். இப்போது ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு கவனம், ரிஷப ராசிக்கு பொறாமை, மிதுன ராசிக்கு வாழ்வு, கடக ராசிக்கு நிறைவு, சிம்ம ராசிக்கு ஆதாயம், கன்னி ராசிக்கு பரிவு, துலாம் ராசிக்கு நன்மை, விருச்சிக ராசிக்கு சலனம், தனுஷ் ராசிக்கு அசதி, மகர ராசிக்கு இன்பம், கும்ப ராசிக்கு ஆர்வம், மீன ராசிக்கு சோர்வாக இருக்கு. நாளை அழகாக திட்டமிட்டு இந்த ஆண்டை நல்லபடியாக ஆரம்பிக்கணும்னு இறைவனை வேண்டிக்கிட்டு வருஷத்தை ஆரம்பிங்க, நாளை ஆரம்பிங்க. உங்களுக்கு அனைவருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கட்டும். இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோம்னா மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு இன்று நல்ல ஒரு மகிழ்ச்சியும் உற்சாகமும் நிறைஞ்ச நாள். எந்த ஒரு குறைபாடும் கிடையாது. செய்கிற விஷயங்களில் பார்த்தீங்கன்னா நேற்று மாதிரியும் இன்று மாதிரியும் நல்ல ஒரு பலன் தர விதமாக ஒரு நாளை உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். சிறப்பாக பயன்படுத்திக்கிங்க. திட்டமிட்டு பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நல்லதாக இருக்கும். உங்களோட கிரகநிலைகளை பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியில் சுக்கிரன் இருக்காரு, 3ஆம் இடத்துல குரு, 5ஆம் இடத்துல கேது, 11ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா ராகுவும் சந்திரனும் இருக்காங்க. திரும்ப காலசர்ப்ப தோஷத்துக்குள்ள எல்லா கிரகமும் வந்துடுச்சு. 12ஆம் இடத்துல சூரியன், புதன், செவ்வாய், சனி. இது கிரகநிலைகளை பார்க்கும்போது எல்லா விஷயத்துலையும் உங்ககிட்ட நல்ல ஒரு செயல்களில் மனசில் துணிவோட செஞ்சு முடிப்பீங்க. பெற்றோரோட அன்பையும் ஆதரவையும் பெற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. தொழில் விஷயமா பயணங்கள் மேற்கொள்கிற வாய்ப்புகள் உருவாகும். வியாபாரத்தில் வருமானம் பெருகும். கடன் பிரச்சனைகள் குறையும். உடல் ஆரோக்கியம் சீராக வாய்ப்பு உண்டு. இன்று உங்கள் விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறதுக்கு சாதகமான நாளாக இருக்கும். நீங்கள் எடுக்கிற முடிவுகள் உங்களுக்கு சாதகமான பலனை தரும். நல்ல ஒரு வளர்ச்சியும் சந்தோஷமும் ஏற்படக்கூடிய விதமான நாள் இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று உங்களோட வேலைகளை ஈஸியாக மேற்கொள்வீங்க. வேலை செய்கிற இடத்துல நல்ல ஒரு வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். மகிழ்ச்சியாகவே உங்கள் வேலைகளை செய்வீங்க. உங்களோட திட்டமிட்ட செயல்பாடு வருமானத்தை பெருகிற விதமாக இருக்கும். எதிர்காலத்துக்கு உண்டான முன்னேற்றங்கள் நிறையவே இருக்கும். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நல்ல ஒரு புரிதலும் ஏற்படுற மாதிரி இருக்குது. உங்களோட அனுசரணையான மனநிலைமை மூலிமா குடும்பத்தில் உறவுகளுக்குள்ள நல்ல ஒரு நல்லிணக்கம் இருக்கும். காதலர்களும் இன்று மகிழ்ச்சியான நாளை கொண்டாட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை சில வரவு கம்மியாக இருந்தாலும் ஆனால் செலவுகள் கம்மியாக இருக்கிறோம். அதே நேரங்களில் சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு எதிர்பாராத தன வரவு கொஞ்சம் திருப்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும். மனசுக்கு நிறைவாக தான் இருக்குது. எந்த ஒரு கவலையும் இல்லை. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பாதிப்புகள் இல்லை. சாப்பாட்டில் கவனம். உஷ்ணம் சம்பந்தமாக அஜீரண கோளாறுகள் ஏற்படலாம்.
அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ரிஷபராசி. இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிக்குரிய ஒரு நாளாக இருக்கும். தெளிவான சிந்தனைகள், நல்ல ஒரு புதிய யோசனைகள் ஏற்படுத்தக்கூடிய விதமாக இருக்குது. உங்களோட செயல்பாடுகள் எல்லாமே நல்ல ஒரு அனுகூலமான பலனை கொடுக்குற மாதிரி இருக்குது. உங்களோட ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு, 4ஆம் இடத்துல கேது, 10ஆம் இடத்துல சந்திரனும் ராகுவும், 11ஆம் இடத்துல சூரியன், புதன், செவ்வாய், சனி, 12ஆம் இடத்துல சுக்கிரன். இந்த நாளை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கலவையாக தான் இருக்கும். ஏன்னா காலசர்ப்ப தோஷத்துக்குள்ள எல்லா கிரகங்களும் இருக்கு. இன்று குடும்பத்துல கொஞ்சம் ஒற்றுமை நல்லாவே இருக்கிற மாதிரி இருக்கும். உறவினர்கள் உங்களோட வளர்ச்சிக்கு உறுதுணையா இருப்பாங்க. தொழில முன்னேற்றத்துக்காக போட்ட திட்டங்கள் நிறைவேறும். எடுக்கிற முயற்சிகளை இருந்த தடைகள் நீங்கி சாதகமான பலன் ஏற்படுற விதமா இருக்கு. வீட்டுக்கு தேவையான உங்களுக்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்கி மகிழ்வீங்க. நீண்ட நாள் கனவுகள் ஆசைகள் நிறைவேறும். வருமானமும் பெருகும், சேமிப்பும் உயரும். இன்று உங்களோட அனுசரணையான அணுகுமுறை மூலிமா இன்றைய நாளை மகிழ்ச்சிகரமாக வச்சுக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எல்லா விஷயத்துலையும் உங்களோட புத்திசாலித்தனமும் அமைதியும் பொறுமையாகவும் எல்லா விஷயத்தையும் செய்வீங்க. செயல்களுக்கு நல்ல ஒரு அங்கீகாரமும் நல்ல பலனும் உண்டு. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட மேலதிகாரிகள் கிட்ட நல்ல ஒரு தகவல் தொடர்பு, நல்ல ஒரு வளர்ச்சிக்குரிய விதமாக இருக்கும். உங்களோட பேச்சு திறமை மூலயமா நீங்கள் சில வேலைகளை சிறப்பாக செய்வீங்க. கம்யூனிகேஷனால நல்ல ஒரு வளர்ச்சி பெற விதமாக இருக்குது. எல்லாரையும் அனுசரித்து போவீங்க. அது அனுகூலமான பலனை ஏற்படுத்தும். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள நல்ல ஒரு மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்கிற மாதிரி நாளை கொண்டு போங்க. எந்த ஒரு பிரச்சனையும் பெருசாக்காதீங்க. சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி துணையை அனுசரித்து போகிறதும் விட்டு கொடுத்து போகிறதும் ஜாலியாக நாளை கொண்டு போக உதவியாக இருக்கும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்கும். ஆனால் செலவுகள் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா வர நாட்களில் கொஞ்சம் செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்குது. பார்த்து சேமிக்க வேண்டியது அவசியம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு மிதமான ஆரோக்கியம் இருக்குது. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்திங்கன்னா நல்லது. ரிலாக்ஸாக இருங்க. முதுகு வலி இல்லாமல் பார்த்துக்கோங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மிதுன ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு பதட்டத்தோடையும் கொஞ்சம் சிந்தனைகள் அதிகமாக இருக்குது. செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கும். நிறைய காரியங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எதிர்பார்த்த மாதிரி இல்லை. அது உங்களுக்கு பதட்டத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். வீட்டில் பொறுத்தளவுக்கும் வேலை செய்கிற இடத்துலையும் சுற்றி இருக்கிறவங்கள அனுசரித்து போகிறது நல்லது. உங்களோட ராசியிலேயே குரு இருக்காரு. 3ஆம் இடத்துல கேதுவும், 9ஆம் இடத்துல சந்திரனும் ராகுவும், 10ஆம் இடத்துல சூரியன், புதன், செவ்வாய், சனி, 11ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்காரு. இந்த நாளை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் சந்திரனும் ராகு, எல்லா கிரகங்களும் ராகு கேதுக்கு இடையில இருக்கிற மாதிரி இருக்கு. இன்று உறவினர்கள் வருகையால குடும்பத்துல கொஞ்சம் செலவுகள் அதிகமாகிற மாதிரி இருக்கும். பசங்களுக்கு படிப்புல ஆர்வம் குறைய வாய்ப்பு இருக்கு. நண்பர்களை சந்திச்சிங்கன்னா மன நிம்மதி தரும். வியாபாரத்துல வேலையாட்களையும், அதாவது முன்னாடி சொன்ன மாதிரி எல்லாரையும் அனுசரித்து போறது நல்லது. அது முன்னேற்றத்தை ஏற்படுத்துகிற கொடுக்கும். தெய்வீக காரியங்களில் ஈடுபாடு ஏற்பட்டு மனசுக்கு அமைதி ஏற்படுற மாதிரி இருக்கும். உங்களையும் அடுத்தவங்களையும் மகிழ்விக்க சரியான அணுகுமுறையை நீங்கள் மேற்கொள்ள வேண்டியது அவசியம். எது நடக்குதோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்க. பிரார்த்தனை செய்கிறது மூலிமா, வழிபாடு மூலிமா மனசுக்கு அமைதி ஏற்படுற மாதிரி இருக்கும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக தான் இருக்குது. அது உங்களுக்கு அதிருப்தி ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். உங்கள் மேலதிகாரிகள் கூட அவங்கள அனுசரித்து போங்க. எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாமல் பார்த்துக்கோங்க. கணவன் மனைவி காதலர்களுக்கு இன்று காதலுக்கான உகந்த நாளாக இல்லை. நெருங்கிய உறவுகள் கூட நல்லிணக்கம் குறையிற மாதிரி இருக்குது. புரிதல் குறையிற மாதிரி இருக்குது. தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை சிறப்பாக இல்லை. வரவு இருக்குது, ஆனால் வரவை விட செலவு டபுளாக இருக்கிற மாதிரி இருக்கும். பணம் சம்மந்தமாக எந்த ஒரு முக்கிய முடிவுகளும் எடுக்காமல் இருங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அம்மாவோட ஆரோக்கியத்துக்கும் அப்பாவோட ஆரோக்கியத்திலையும் பாதிப்பு இருக்குது. உங்களுக்கும் வந்து கொஞ்சம் பதட்டம்னால உடம்புல உடல் வலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடகராசி. இன்றைய நாள் உங்களுக்கு கவலையோடு ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். மனசுக்குள்ள ஏதோ இனம் புரியாத வலியோ வேதனையோ இருக்கு. யார்கிட்டயாவது மனசு விட்டு பேசுங்க. அது உங்களுக்கு மனசுக்கு ஆறுதலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். இல்லை தனிமையா இருங்க, வெளியில போங்க. உங்களை நீங்களே மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டு நாளை கொண்டு போகிறது நல்லது. உங்களோட ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது, 8ஆம் இடத்துல சந்திரனும் ராகு, 9ஆம் இடத்துல சூரியன், புதன், செவ்வாய், சனி, 10ஆம் இடத்துல சுக்கிரன், 12ஆம் இடத்துல குரு இருக்கிறது. காலசர்ப்ப தோஷத்துக்குள்ள கிரகங்கள் இருக்கிறது மனசுக்கு குழப்பத்துக்கு மேலே குழப்பத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். இன்று நீங்கள் செய்கிற செயல்களில் மந்த நிலை ஏற்படுற மாதிரி இருக்குது. ஆரோக்கிய விஷயமா மருத்துவ செலவுகள் செய்கிற மாதிரி இருக்கும். குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் உங்களுக்கும் சரி. எந்த விஷயத்துலையும் பொறுமையாக இருக்க வேண்டிய நாளாக இருக்குது.
புதிய முயற்சிகளையும் முக்கிய முடிவுகளை எடுக்கிறதையும் பயணங்களையும் தவிர்க்க வேண்டிய ஒரு நாள். இன்று உங்களோட முயற்சிகளில் வெற்றி காண எல்லா விஷயத்தையும் தைரியத்தோட உறுதியோடு செயல்பட வேண்டியது அவசியம். மனசுக்கு ரொம்பவே அமைதி தேவை. அதுக்கு என்ன செய்யணுமோ அது செய்யுங்க. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையை கவனமாக செஞ்சிங்கன்னா நல்லது. இல்லை, தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு எச்சரிக்கையாக தவறுகள் இல்லாமல் எல்லா வேலையும் திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கும். பொறுமை அவசியம். வாக்குவாதம் வேண்டாம். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று உறவு மகிழ்ச்சிகரமாக இல்லை. கூட பிறந்தவங்க மூலியமா இல்லை அவங்க மூலியமா சில பிரச்சனைகள் உங்கள் 2 பேருக்குள்ளேயும் ஆக வாய்ப்பு இருக்குது. காதலர்களுக்கும் இன்று காதலுக்கு ரொமான்டிக்கான நாளாக இல்லை, தவிர்க்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை அனுகூலமாக இல்லை. எதிர்பார்த்த வரவு கிடையாது. செலவுகள் பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக இருக்கிற மாதிரி இருக்குது. பணம் சம்மந்தமாக முடிவுகள் எதுவும் எடுக்காமல் இருக்கிறது நல்லது. சேமிக்கலைனாலும் பரவாயில்ல, கடன் வாங்காதீங்க, பணத்தை இழக்காதீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கால் மற்றும் தொடைகளில் வலி ஏற்படுற மாதிரி இருக்குது. வயிற்றில் உப்பி இருக்கிற மாதிரி இருக்கும். அதிக நீர் பருகுங்க. உடம்புல வெளியில் ஹோட்டல் சாப்பாடு சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் நல்ல ஒரு எதிர்பார்த்த மாதிரி இருக்கும். ஆனாலும் அதிகப்படியான சிந்தனைகளும் கொஞ்சம் யோசித்து எல்லா விஷயத்தையும் செய்கிறது நல்லது. எந்த ஒரு விஷயத்துலையும் அவசரப்படாதீங்க. மற்றபடி நாள் உங்களுக்கு அனுகூலமாக தான் இருக்கும். உங்களுக்கு கிரகநிலைகள் பார்த்தீங்கன்னா ராசியிலே கேது இருக்கிறது. 7ஆம் இடத்துல சந்திரனும் ராகும், 8ஆம் இடத்துல சூரியன் புதன் செவ்வாய் சனி, 9ஆம் இடத்துல சுக்கிரன், 11ஆம் இடத்துல குரு. காலசர்ப்ப தோஷத்துக்குள்ள எல்லா கிரகங்களும் இருக்குது. நீங்கள் நாளை முழுக்க எல்லா விஷயத்துலையும் உற்சாகத்தோடு செயல்படக்கூடிய ஒரு நாள். பெரிய மனிதர்களோட சந்திப்பு நல்ல ஒரு உங்களுக்கு வளர்ச்சிக்கு உண்டான பாதையை கொடுக்குற மாதிரி இருக்கும். பசங்க வழியில் சுப செய்திகள் வந்து சேரும். வருமானம் பெருகுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வீட்டுக்கு தேவையான புதிய வாகனம் வாங்குறதுல ஆர்வம் காட்டுவீங்க. இன்று எதிர்பாராத விதமாக பழைய பாக்கிகள் வசூலாகிறது மனசுக்கு சந்தோஷத்தை தரும். இன்று நல்ல ஒரு சௌகரியமான நாளாக தான் இருக்குது. எந்த ஒரு முயற்சிகள் எடுத்தாலும் அதை திருப்தியாக முடிப்பீங்க. முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு ஏற்ற ஒரு நாள். நல்ல ஒரு பலன் தர விதமாக தான் இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகளை கவனமாக செய்வீங்க. பொறுமையாக எந்த விஷயத்தையும் சிந்தித்து செயல்படுவீங்க. நீங்கள் வெற்றி அடையல வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. கூட வேலை செய்கிறவங்களோட அனுசரித்து போகிறது, தட்டி கொடுத்து வேலை வாங்குறது இன்னமும் சிறந்த பலனை தரும். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள நல்ல ஒரு அமைதியும் நல்லிணக்கமும் நல்லாவே தான் இருக்கும். 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதல் இருக்கிறதுனால அன்னுன்யமாகவும் மகிழ்ச்சியாகவும் நாள் முழுக்க கொண்டு போவீங்க. ரொமான்டிக்கான நாளாக தான் இருக்குது. காதலர்களும் சந்தித்து வெளியில் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமாக தான் இருக்குது. வரவு இருக்கும், சேமிப்பும் நல்லா தான் இருக்குது. செலவுகள் பயனுள்ள வகையில் இருக்கிறதுனால எந்த ஒரு கவலையும் இல்லை. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சின்னதாக ஒரு உடல் வலி முதுகு வலி மட்டும் இருக்கும். மற்றபடி ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். கவலைப்படாமல் ஜாலியாக நாளை கொண்டு போங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கன்னி ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல ஒரு சுறுசுறுப்போடையும் மகிழ்ச்சியோடையும் ஆரம்பிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் எந்த ஒரு விஷயத்துலையும் அவசரப்படாதீங்க, நிதானமாக செய்யுங்க. ஏன்னா காலசர்ப்ப தோஷத்துக்குள்ள கிரகநிலைகள் இருக்கிறதுனால எந்த சூழ்நிலை எப்போ மாறும்னு தெரியாது. அதுக்கேற்ற மாதிரி நாளை கொண்டு போகிறது நல்லது. உங்களுக்கு ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திரனும் ராகும், 7ஆம் இடத்துல சூரியன் புதன் செவ்வாய் சனி, 8ஆம் இடத்துல சுக்கிரன், 10ஆம் இடத்துல குரு, 12ஆம் இடத்துல கேது இருக்கிறது. நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில் எல்லாமே வெற்றி தர விதமாக தான் இருக்கும். குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைஞ்சிருக்கிற மாதிரி இருக்குது. பெற்றோரோட அன்பை பெறுவீங்க. அவங்க மூலிமா தொழில் வளர்ச்சிக்கு ஆதாயங்கள் உண்டு. கூட பிறந்தவங்களோடையும் சுமூக உறவு ஏற்படும். வெளியூர் பயணங்களால் தொழிலில் நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படுற மாதிரி இருக்குது. ரொம்ப நாளாக தடப்பட்ட காரியங்கள் இன்று கைகூடி மனசுக்கு நிம்மதியை தரும். இன்று உங்களோட விருப்பங்களை நிறைவேற்றுறதுக்கும் உங்களோட நேர்மையான முயற்சி மூலிமா எல்லா விஷயத்தையும் செஞ்சு சாதகமாக தான் நாளில் போய் கொண்டு போவீங்க. நல்ல ஒரு நன்மை பெறக்கூடிய விதமாக இருக்கும். தேவையில்லாத கவலையெல்லாம் தூக்கி ஓரம் போட்டுட்டு ஜாலியாக நாளை கொண்டாடுங்க. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகள் என்னதான் எவ்வளோதான் இருந்தாலும் உங்ககிட்ட இருக்கிற சுறுசுறுப்பும் புத்திசாலித்தனமும் சமயோஜித புத்தியும் இன்று வேலைகளை சரியாக செஞ்சு முடிப்பீங்க. நேரத்தோட பணியை முடித்து நல்ல ஒரு பேரும் பாராட்டும் எடுப்பீங்க. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று நல்ல ஒரு விரும்பத்தக்க தருணங்கள் நல்லாவே இருக்குது. இனிமையான தருணங்கள், நல்ல ஒரு ரொமான்டிக்கான நாள். ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. மகிழ்ச்சியும் உற்சாகமும் நிறைஞ்சு இருக்குது. கவலையே இல்லை. நாளை சிறப்பாக கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது.
பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லா தான் இருக்கும். சேமிக்கிறது நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்குது. எதிர்பாராத பாக்கிகள் வசூலாகிறதுனால மனசுக்கு நிறைவாகவும் திருப்தியாகவும் இருக்கக்கூடிய விதமாக தான் இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சின்னதாக தலைவலி மட்டும் இருக்கும், மற்றபடி எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. ஆரோக்கியத்தை பற்றி கவலை இல்லை. ஜாலியாக நாளை கொண்டாட வேண்டியது உங்கள் கையில் இருக்குது. வாழ்த்துக்கள். இப்போ அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு வீடு, பசங்க, குடும்பம் இது சம்பந்தமாக சில மன வருத்தங்கள், மனசில் பிரச்சனைகள், எதிர்பார்க்காத சில சூழ்நிலைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும். கவனமாக சூழ்நிலைகளை கையாளுங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் உறவுகளுக்குள்ளே விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் நல்லது. பழைய பிரச்சனைகள்லாம் கிளறாதீங்க. ஏன்னா இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தெளிவான சிந்தனைகளோட செய்யுங்க. அதிகமான காரியங்கள் செய்ய முடியும். உங்கள் மனசில் இருக்கிற குழப்பத்தினால பல விஷயங்களில் பிரச்சனைகளும் தாமதங்களும் சந்திக்கிற மாதிரி இருக்குது. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல சந்திரனும் ராகுவும் இருக்குது. 6ஆம் இடத்துல சூரியன், புதன், செவ்வாய், சனி, 7ஆம் இடத்துல சுக்கிரன், 9ஆம் இடத்துல குரு, 11ஆம் இடத்துல கேது இருக்குது. குடும்பத்தில் சாதகம் இல்லாத நிலை உருவாகும். வியாபார விஷயமா கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் இடையூறுகள் ஏற்படக்கூடும். எடுக்கிற முயற்சிகளில் வெற்றிக்கான கடின உழைப்பு தேவை. உற்றார் உறவினர்கள் உதவியால் கொஞ்சம் பிரச்சனைகள், அதாவது பண பிரச்சனைகள் குறையும். உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கும். கடன் வாங்காமல் இருக்கிறத வச்சு சமாளிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது. இன்று நாளை பொறுத்தளவுக்கு மகிழ்ச்சிகரமாக இல்லை. எந்த ஒரு விஷயத்தையும் அவசரப்பட்டு முடிவெடுக்காதீங்க. பொறுமையாக சிந்திச்சு செயல்படுங்க. சாதுரியமாக செயல்பட்டீங்கன்னா நல்ல ஒரு பலன் தரும். நாள் முழுக்க அமைதியும் நிதானமும் ரொம்பவே தேவைப்படக்கூடிய விதமாக இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக தான் இருக்கும். வேலை விஷயமா பயணம் இருக்குது, அலைச்சல் இருக்கும், டென்ஷன் இருக்கும். சூழ்நிலைகளை பொறுமையாக கையாள வேண்டியது அவசியம். பிரச்சனை தவறுகள் இல்லாமல் பார்த்துக்கோங்க. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று உறவுகளுக்குள்ள சூடான விவாதங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. தனக்கிட்ட பேசும்போது அமைதியாக இருந்து பக்குவமாக சூழ்நிலைகளுக்கு ஏற்ப பக்குவமாக பார்த்து பேசுறது நல்லது. வார்த்தைகளோ விவாதங்களோ பண்ணாமல் பண்ணுறது இருக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி வளர்ச்சி எதிர்பார்க்குற வகையில் கிடையாது. செலவுகள் குடும்பத்துக்காக அதிகமாக செலவு செய்கிற மாதிரி இருக்கும். அது கவலை அளிக்கிற மாதிரி இருக்கும். மனசை தெளிவாக வச்சுக்கிட்டு நாளை கொண்டு போங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும். அதே நேரம் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக செயல்பட்டிங்கன்னா அதை சமாளித்து வெளியில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மனசை அதிகமாக போட்டு குழப்பிக்காதீங்க. ஏகப்பட்ட சிந்தனைகள் மனசுக்குள்ளே ஓடுற மாதிரி இருக்குது. உங்களோட கிரகநிலைகளை பார்த்தீங்கன்னா ராசிக்கு 4ஆம் இடத்துல சந்திரனும் ராகுவும் இருக்காங்க. 5ஆம் இடத்துல சூரியன், புதன், செவ்வாய், சனி, 6ஆம் இடத்துல சுக்கிரன், 8ஆம் இடத்துல குரு இருக்கிறதும், 10ஆம் இடத்துல கேது இருக்கிறதும். உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் நிம்மதி குறைய வாய்ப்பு இருக்குது. வாகனம் பராமரிக்கிறதுக்காக செலவு செய்கிற மாதிரி இருக்கும். குடும்பத்தில் உள்ளவங்களை அனுசரித்து போகிறது மூலிமா பிரச்சனைகள் குறையும். நண்பர்களை சந்திச்சிங்கன்னா மனசுக்கு மகிழ்ச்சியை தரும். தெய்வ வழிபாடு செய்கிறது, கோயிலுக்கு போயிட்டு வர்றது இன்று நல்லது. இன்று சில அசௌகரியங்களை சந்திக்கிற மாதிரி இருக்கும். எந்த ஒரு முக்கியமான முடிவுகளும் எடுக்காமல் இருக்கிறது நல்லது. ஏகப்பட்ட குழப்பங்கள் நிறையவே மனசுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும். தெளிவான நாளை அமைதியாக கொண்டு போயிட்டீங்கன்னா பிரச்சனை இருக்காது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று வேலைகளை மகிழ்ச்சியே இல்லை, எந்த ஒரு ஈடுபாடும் இல்லை, ஏனோ தானோன்னு வேலை செய்வீங்க. உங்களோட முயற்சிக்கு அங்கீகாரம் கிடைக்கல, அது ஒரு பக்கம் வருத்தமாக இருக்கும். செய்கிற வேலைகளில் தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. திட்டமிட்டு தவறுகள் இல்லாமல் செஞ்சீங்கன்னா நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று உறவு முறை சிறப்பாக இல்லை. தேவையில்லாத வாக்குவாதங்கள், உங்கள் மனசில் இருக்கிற குழப்பமும் பதட்டமும் துணைக்கிட்ட கோபமாக காட்டுற மாதிரி இருக்கும். காதலர்களுக்கும் இது ரொமான்டிக்கான நாளாக கிடையாது. அதனால் இன்று சந்திக்காமல் இருக்கிறது நல்லது. விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் இன்றைய நாளில் நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்பு கம்மியாக இருக்குது. கையில் பணம் இருந்தது, அதை வச்சு அதுவே செலவாகிற மாதிரி இருக்கும். கையிருப்பு குறையாமல் பார்த்துக்கிறது நல்லது. செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டிய நாளாக இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சாப்பாட்டு விஷயத்தில் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டிய அவசியம். வெளியில் ஹோட்டலில் சாப்பிடும் போது வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா தனுஷ் ராசி. இன்றைய நாள் சுறுசுறுப்போட ஆரம்பிப்பீங்க. உங்ககிட்டயே நல்ல ஒரு உற்சாகமும் மகிழ்ச்சியும் நல்லாவே தெரியும். உங்களோட சிந்தனைகள் நல்ல ஒரு பளிச்சிட விதமாக, உங்களோட புத்திசாலித்தனம் வெளிப்பட விதமாக நாள் இருக்குது. உங்களோட செய்கிற செயல்கள் காரியங்களில் நல்ல ஒரு வளர்ச்சியும் எதிர்காலத்துக்கு உண்டான நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். எல்லா விஷயத்தையும் பட்டுன்னு செஞ்சு முடிப்பீங்க.
உங்ககிட்ட இருக்கிற கடின உழைப்பும் கடின முயற்சிக்கும் நல்ல ஒரு பலன் தர விதமா நாள் இருக்கு. ராசிக்கு 3ஆம் இடத்துல சந்திரனும் ராகும், 4ஆம் இடத்துல சூரியன் புதன் செவ்வாய் சனி, 5ஆம் இடத்துல சுக்கிரன், 7ஆம் இடத்துல குரு, 9ஆம் இடத்துல கேது. இன்று பணவரவு அமோகமா இருக்கும். நண்பர்களோட இருந்த கருத்து வேறுபாடுகள்லாம் பிரச்சனைகள்லாம் நீங்கி ஜாலியா இருப்பீங்க. பூர்வீக சொத்துக்களால நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். பசங்களால மன மகிழ்ச்சி செய்திகள் வந்து சேரும். வியாபாரத்துல புதிய நபர்களோட அறிமுகம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். உறவினர்கள் மூலியமா நல்ல ஒரு ஆதாயம் பெற விதமா தான் இருக்கு. நல்ல ஒரு வெற்றி காணக்கூடிய ஒரு நாள். ஆனா கொஞ்சம் பொறுமையா இருங்க. எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்த கவுத்தம் செய்யாதுங்க. கோவப்படாம உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி நாளை கொண்டு போனீங்கன்னா நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் உண்டு. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை விஷயமா பயணம் இருக்கும். உங்களோட நேர்மையான முயற்சிகள் மூலிமா நல்ல ஒரு வெற்றியும் வளர்ச்சியும் காண விதமாக இருக்கு. உங்களோட வேலைகளுக்கு நல்ல ஒரு அங்கீகாரமும் பாராட்டும் உண்டு. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள உங்களுக்கும் கூட பிறந்தவங்க நெருங்கிய உறவுகளோட சந்தோஷமா மகிழ்ச்சியா நாளை கொண்டாடுவீங்க. தொணக்கூட வெளியே போகிறதுக்கும் காதலர்கள் ஒன்றா ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் நல்ல ஒரு நாளாக தான் இருக்குது. உறவுகளில் நல்ல ஒரு அனுசரித்து போய் மகிழ்ச்சியான நாளாக கொண்டு போகலாம். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி வரவு நல்லாவே இருக்கும். செலவுகள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. அது உங்களுக்கு கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கும். செலவுகளை கட்டுப்படுத்தி நிதானமாக நாளை கொண்டு போகிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் மனசில் இருக்கிற மகிழ்ச்சி ஆரோக்கியத்தை சிறப்பாகவே வச்சுருக்கும். எல்லா விஷயத்துலையும் மகிழ்ச்சி தர விதமாக தான் நாள் இருக்குது. எதை பற்றியும் கவலையே இல்லை. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு பொறுப்புகள், அதே நேரம் வாக்கு பேச்சில் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. சூழ்நிலைகளை பார்த்து பேசுங்க. யார் கூடயும் புதுசாக தெரியாதவங்க கிட்ட பேசி வார்த்தைகளை விட்டுறாதீங்க. பிரச்சனைகளை சந்திக்காமல் இருக்கிறதுக்கு உங்களோட பொறுமையின் நிதானமும் இன்று ரொம்பவே அவசியமாக தேவைப்படுது. உங்களுக்கு ராசியில் 2ஆம் இடத்துல சந்திரனும் ராகுவும் இருக்காங்க. 3ஆம் இடத்துல சூரியன் புதன் செவ்வாய் சனி, 4ஆம் இடத்துல சுக்கிரன், 6ஆம் இடத்துல குரு, 8ஆம் இடத்துல கேது இருக்கிறது. நாள் முழுக்க கொஞ்சம் நிதானமாக கொண்டு போகிறது நல்லது. இன்று பசங்களால் வீட்டில் கொஞ்சம் மன அமைதி குறையிற மாதிரி இருக்குது. பொறுமையாக ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்து செய்யுங்க. பசங்க கூட தேவையில்லாத வாக்குவாதங்கள்லாம் பண்ணாதீங்க. வெளியூர் பயணங்களால் வீண் அலைச்சல் ஏற்படும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறேன்ட்டு ஆடம்பர பொருட்கள் வாங்கி சேமிப்பு குறையாமல் பார்த்துக்குங்க. எதிர்பார்த்த இடத்துல இருந்து பண உதவிகள் தாமதமாக கிடைக்கும். டென்ஷன் ஆகாதீங்க. நண்பர்களோட ஒத்துழைப்பு தொழிலில் கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு உதவியாக இருக்கும். இன்று ஏற்ற இறக்கங்கள் அதிகமாக இருக்கும். ஆன்மீக ஈடுபாடு மனசுக்கு கொஞ்சம் அமைதியும் வெற்றியும் ஏற்படுத்தி தர மாதிரி இருக்கு. சூழ்நிலைகளுக்கு ஏற்ப நாளை கொண்டு போகிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று உங்களோட வேலைகளில் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். வேலைகளில் உங்களோட கவன சிதறனால தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. செஞ்ச வேலையை ஒரு முறைக்கு 2 முறை செய்கிற மாதிரி இருக்கும். அதனால் அப்பப்போ ரீசெக் பண்ணிட்டு வேலைகளை தவறுகள் இல்லாமல் செய்கிறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று மகிழ்ச்சி குறைஞ்சு காணப்படக்கூடிய நாள். அன்பும் குறைவாக இருக்குது. புரிதலும் கம்மியாக இருக்கும். அனுசரித்து போனீங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு அதிக செலவுகள் விரயங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பணத்தை சிறப்பான முறையில் செலவு செய்ய வேண்டியது கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கும். சேமிக்கலைனாலும் பரவாயில்ல. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பெற்றோரோட ஆரோக்கியத்துக்கு கவனம் தேவை. நீங்களும் உங்களோட ஆரோக்கியத்திலையும் கவனமாக இருக்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கும்பராசி. இன்றைய நாள் உங்களுக்கு கலவையான நாளாக தான் இருக்கும். சில விஷயங்கள் சாதகமாக இருக்கும், சில விஷயங்கள் எதிர்பாராத விதமாக இருக்கும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நிதானமாக செயல்பட்டீங்கன்னா பிரச்சனைகள் இல்லாமல் நாளை சுமூகமாக கொண்டு போகிறது நல்லது. நல்லது கெட்டதுன்னு எதுன்னு பார்க்கறதுக்கு கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய நாளாக இருக்கும். உங்கள் ராசியிலேயே சந்திரனும் ராகும், 2ஆம் இடத்துல சூரியன் புதன் செவ்வாய் சனி, 3ஆம் இடத்துல சுக்கிரன், 5ஆம் இடத்துல குரு, 7ஆம் இடத்துல கேது இருக்கிறது. அதாவது காலசர்ப்ப கிரகநிலைகளுக்குள்ள எல்லா கிரகமும் இருக்கிறதுனால கவனமாக பார்த்து நிதானமாக கொண்டு போங்க. இன்று உங்களுக்கு வரவு இருக்கும். உறவினர் வழியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அனுகூலமான பலன்கள் உண்டு. சிலருக்கு புதிய தொழில் தொடங்குற முயற்சிகளில் சாதகமான பலனோ முன்னேற்றமோ தெரியும். குடும்பத்தில் சாதாரணமாக நாள் போகும். கூட பிறந்தவங்க உங்களோட தேவையை அறிஞ்சு உதவுறது நாள் நல்லா இருக்குது. சுப செலவுகள் செய்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இன்று நீங்கள் உங்களோட பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொண்டு மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு நாளை தெளிவாக கொண்டு போனீங்கன்னா நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி காணணும்னா திட்டமிட்ட செயல்பாடு ரொம்பவே அவசியம். கவனம் குறையாமல் பார்த்துக்கோங்க. பொறுமையோடையும் எச்சரிக்கையோடையும் உங்களோட வேலைகளை செய்கிறது நல்லது. வாக்குவாதங்களை தவிர்த்துட்டிங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று
கொஞ்சம் புரிதல் கம்மியாகிற மாதிரி இருக்கும். நீங்கள் ஈகோவோ இல்லைன்னா கொஞ்சம் டாமினேட்டிங்காக இருக்கிற மாதிரி இருக்குது. எந்த உறவு கூடிய விவாதம் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. கருத்து வேறுபாடு ஏற்படாமல் பார்த்துக்கோங்க. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு செலவுகள் அதிகமாக தான் இருக்கும். அதுவும் சில செலவுகள் பார்த்திங்கன்னா தேவையில்லாததாக இருக்குது. எது நல்லது எது கெட்டது தேவையில்லாததுன்னு பார்த்து செலவுகளை கண்காணிக்க வேண்டிய அவசியமாக இருக்கும். விரயங்கள் ஆகாமல் பார்த்துக்கோங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பதட்டமும் பாதுகாப்பு இல்லாத உணர்வும் கொஞ்சம் ஆரோக்கியத்தை பாதிக்கிற மாதிரி இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது. கும்பராசியை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் சாதகம் கொஞ்சம் பிரச்சனைகள். சுமூகமான நாளை கொண்டு போகணுன்னா அமைதிய நிதானமும் தேவை. அடுத்த ராசி கடைசி ராசினா மீன ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு பதட்டத்தோடு தான் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்குது. எதிர்பார்த்த சில விஷயங்கள் லேட்டாக ஆகிறது. உங்களால் சில வாக்கு கொடுத்துட்டு அது முடியாமல் பணத்தட்டுப்பாடுகளோட பண பிரச்சனைகளாலையும் பணப்பற்றாக்குறையோ சந்திக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இன்று யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க. பொறுப்பாக இருந்து பொறுமையாக இருந்து நாளை அமைதியாக கொண்டு போகிறது நல்லது. உங்களோட ராசியிலேயே சூரியன் புதன் செவ்வாய் சனி இருக்கிறதும் 2ஆம் இடத்துல சுக்கிரன், 4ஆம் இடத்துல குரு, 6ஆம் இடத்துல கேது, 12ஆம் இடத்துல சந்திரனும் ராகுவும் இருக்கு. நீங்க செய்ய நினைக்கிற செயல்கள்ல தடைகள் இடையூறுகள் ஏற்படுற மாதிரி இருக்கு. கூட பிறந்தவங்க கூட வீண் பிரச்சனைகள் ஏற்படும். குடும்பத்தினர்கிட்ட விட்டு கொடுத்து போனீங்கன்னா ஒற்றுமை ஏற்படும். வியாபாரத்துல சில மாற்றங்கள் செஞ்சீங்கன்னா லாபம் இருக்கும். நஷ்டம் ஏற்படாம பார்த்துக்குங்க. தெய்வ வழிபாடு இன்று நல்லது. நாளை கொஞ்சம் திருப்தியாகவும் முன்னேற்றமாகவும் கொண்டு போக எல்லா விஷயத்தையும் திட்டமிட்டு செய்யுங்க. நம்பிக்கையோட ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யுங்க. நம்பிக்கை இல்லைன்னா உங்களுக்கு அது பிரச்சனையாக போகிற மாதிரி இருக்குது. உறுதியும் தன்னம்பிக்கையும் இன்று அவசியம் தேவை. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை இருக்குமா தான் இருக்கும். உங்களுக்கு வருத்தம் அளிக்கிற மாதிரி இருக்குது. வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அவ்வளவா இல்லை. உங்களோட கடின முயற்சியும் கடின உழைப்பும் இன்று அவசியமாக தேவை. வேலைகளில் தவறுகள் ஏற்படாமல் திட்டமிட்டு கவனமாக செய்ய வேண்டிய நாளாக இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று குழந்தைகளால் சில செலவுகள் ஆகிறதும் அது மூலயமா உறவுக்குள்ள சில பிரச்சனைகளும் ஈகோவும் காட்டுற மாதிரி இருக்குது. துணைக்கிட்ட விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் நல்லது. வாக்குவாதம் இல்லாமல் பார்த்துக்குங்க. விவாதம் பண்ணாமல் பார்த்துக்குங்க. உங்கள் பதட்டத்தையும் குழப்பத்தையும் தவிர்க்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவுக்கு உகந்த நாளாக கிடையாது. பணத்தை இழக்க வாய்ப்பு இருக்குது. பணம் விஷயத்தில் ரொம்பவே கவனம். பயணத்தின் போது ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. அதிக பணம் கொண்டு போகாதீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கால் வலி முதுகு வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஓய்வெடுக்க வேண்டியதும் மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு நாளை ரிலாக்ஸாக கொண்டு போக வேண்டிய நாளாக இருக்குது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறவங்க உங்களோட நண்பர்களுக்கும் உங்களோட தெரிஞ்சவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பலன் கேட்கும் போது அதுவும் இல்லாமல் உங்களோட ராசிக்கான பலன்கள் வரும்போது உங்கள் ராசியை கமெண்ட் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ரொம்பவே ரிலேட் ஆகிற மாதிரி இருக்கும். அதே நேரங்களில் வீடியோ பார்க்கும்போது லைக் பண்ணுங்க. ஏன்னா வீடியோ பார்க்கும்போது நீங்கள் கொடுக்குற லைக் எங்களுக்கு உந்துதலாகும். எங்களுக்கு கொஞ்சம் வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கும். புதிய முயற்சிகளை மேற்கொள்றதுக்கு எங்களுக்கு நல்ல ஒரு பயனுள்ள விதமாக இருக்கும். லைவ் வர வாய்ப்புகள் இருக்குது. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் கைண்ட் ஆஃப் வீடியோஸும் சூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா லைவ் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். அதை பயன்படுத்தி நீங்களும் மேலே உங்களோட சுயஜாதகம் பார்க்கறதுக்கு பயன்படுத்திக்கலாம். உங்களோட தொடர் ஆதரவுக்கு நன்றி. உங்களோட வாழ்க்கை மேம்பட சுயஜாதகம் பார்த்து பலன் பெறுறது நல்லது. உங்களோட ஒவ்வொரு விஷயத்தையும் கொஞ்சம் நிதானமாக நாளில் சிந்தித்து செயல்படுங்க. தொடர்ந்து பார்க்குற நேயர்களுக்கு உங்களோட ஆசீர்வாதமும் ஆதரவும் உங்களோட பலன்கள் உங்களுக்கு சாதகமாக அமையறதுக்கான வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.